வெல்கம் டு சபரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு தாங்க. இப்போ எல்லாமே நம்ம வெளியே போகிறப்ப இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வெளியே போகாமல் இருக்குது இன்னும் நல்லது. ஆனால் போகிறப்போ இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதை நம்ம இப்போ கிளாத்துலேயே நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். இதை நம்ம செஞ்சுட்டு நம்ம மஞ்சள் தூள் வச்சு அதில் முக்கி எடுத்து காய வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது கிருமி நாசினி, நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ 8 இன்ச் துணி 2 துணியை தச்சு புரட்டி இருக்கும். புரட்டி அதில் பாக்ஸு ஃப்ளீட்ஸும்பாங்க. இது எதிர்த்தாப்பில் ஃப்ளீட்ஸ் வைக்கிறது. பாருங்க இப்போ சொல்கிறேன் நான். இப்போ ஒரு ஃப்ளீட்ஸ் கீழ்ப்பக்கமாக வச்சுருக்கோம். அடுத்த ஃப்ளீட்ஸ் மேல் பக்கமாக அதுக்கு எதிர்த்தாப்பில் வைக்கிறோம். இப்போ அடுத்த ஃப்ளீட்ஸ் கீழ்ப்பக்கமாக வைக்கிறோம். அதுக்கு அடுத்த ஃப்ளீட்ஸ் மேல் பக்கமாக வைக்கிறோம். 2 ஃப்ளீட்ஸ் எதிர்த்தாப்பில் வைக்கிறதாங்க பாக்ஸ் ஃப்ளீட்ஸு. இதுக்கு பேர் தான் பாக்ஸ் ஃப்ளீட்ஸு. இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த கிளாத்து எந்த அளவுன்றதை சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ நேராக தைச்சிக்கலாம். தச்சு முடிச்சுட்டு மடிப்புக்கு போக மிச்சம் இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை எப்படி மடிக்கலான்றதை பார்ப்போம் வாங்க. இது ஸ்டிச் பண்ணுறது நான் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தான். அவங்கக்கிட்ட நான் அந்த மாதிரி தைக்க சொல்லி கேட்டேன். அந்த அக்கா உடனே தச்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த அக்கா தான் தைச்சிருக்காங்க. வீடியோ மட்டும்தாங்க நான் எடுத்தேன். இது ஃபுல்லாக கீழே வரைக்கும் நம்ம தைச்சிடலாம். இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இந்த பக்கமும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். வாங்க ஃபுல்லாத்தையும் நம்ம 2 பக்கம் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிருச்சு. இதுக்கு மேலே நம்ம எலாஸ்டிக் உள்ளே கோர்க்க போகிறோம். அது எப்படி கோர்க்கலான்றதை பார்ப்போம். 8 சென்டிமீட்டர் எலாஸ்டிக் எடுத்திருக்கோம். 8 சென்டிமீட்டர் எடுத்து அதில் ஒரு பின் மாதிரி வச்சு அது உள்ளே நம்ம அதை கோர்த்து விட்டுக்கலாம். பாருங்கள் 2 சைடுமே நமக்கு எடுத்து வச்சுக்கலாம். வச்சு இப்போ 2 பக்கம் இருக்கிறதையும் சேர்த்து நம்ம மிஷினில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த அக்கா தைச்சதுதாங்க. நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன். நான் கேட்டோடனே அந்த அக்கா தைச்சி கொடுத்தாங்க. அதுக்காக அந்த அக்காவுக்கு ஒரு தேங்க்ஸ். இங்கே பாருங்கள் அழகான மாஸ்க் ரெடி ஆயிருச்சு. எங்கே போனாலும் இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணிகிட்டே வெளியே போங்க. கொஞ்ச நாளைக்கு நம்மளே பாதுகாத்துக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்ம மூலமாக இன்னொருத்தங்களுக்கு வியாதி பரவாமல் இருக்கும். இப்போ இன்னொரு மாஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். இதுவும் 8 இன்ச்சு துணியை தான் எடுத்துருக்கோம். 2 பக்கமும் இது சிம்பிளாக மடித்து அடிக்கிறோம். இதில் சிங்கிள் ஃப்ளீட்ஸ் தாங்க வைக்கிறோம். தனித்தனியாக வைக்கிற ஃப்ளீட்ஸு தான் 2 ஃப்ளீட் வைக்கிறோம். ஃப்ளீட் நம்ம விருப்பம் தான். நமக்கு வாயில் எப்படி கவர் ஆகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது இந்த அளவு போதுன்றதுனால இந்த அளவு வச்சுருக்கு. இது நம்ம கட்டுற மாதிரி வைக்க போகிறோம். அதனால தான் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால அந்த மாதிரி வச்சுருக்கு. பாருங்கள் இது நீல துணி நமக்கு பின்னாடி கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவைப்படுமோ அந்த அளவுக்கு லென்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சுன்னு இது ஃபுல்லாத்தையும் மடிச்சு அடிக்கிறோம். இங்கே பாருங்கள் அந்த அக்கா எப்படி மடிக்கிறாங்கன்றத
பாருங்கள், இப்படி மடிச்சுட்டு ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம தைச்சி விட வேண்டியது தான். ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். இது வந்து நம்ம 2 பக்கமும் வந்து பின்னாடி நம்ம தலைக்கிட்ட கட்டிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுற இந்த துணியை நம்ம நல்லா துவைச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் தண்ணியில் நல்லா முக்கி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் அதை நல்லா காய வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 யூஸ் பண்ணி கிளாத்தில் செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ரெடிமேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை மறக்காமல் டஸ்ட்பினில் போட்டுருங்க, அங்கே இங்கேன்னு போடாதீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.